Dear students, in the video Unit 7 Anti-Colonial Movements and the Birth of Nationalism last part 9 பார்க்க போறோம். இதுல home rule movement பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதுல 2 mark questions இருக்கு, உங்களுக்கு 1 word இருக்கு. So கவனமா இந்த வீடியோவை பாருங்க. Home Rule Movement 1916 to 1918. So in the Home Rule Movement பத்தி டீடைலா இதோட எய்ம்ஸ்லாம் என்ன, லக்னோ பேக்ட் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் உனக்கு 2 மார்க் கொஸ்டின்லயும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ கவனமா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரியும். Home Rule Movement 1916 to 1918. The Indian national movement was revived and also radicalized during the Home Rule Movement 1916 to 1918 led by Lokmanya Tilak and Mrs. Annie Besant. So, நம்மளோட Indian national movement ரிவைவல் ஆனதும் ராடிகலைஸ்ட் ஆனதும், அதாவது புத்துயிர் ஊட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது எதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். அண்ட் தட் வாஸ் லெட் பை லோகமான்ய திலக் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட். ஸோ லோகமான்ய திலக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. World War I and India's participation in it was the background for the Home Rule League. So in the Home Rule movement start பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, World War I and of course India's participation in the First World War. When Britain declared war against Germany in 1914, the moderate and the liberal leaders extended their support to the British cause. So நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்துருக்கோம் வேர்ல்டு வார் 1 இல்லையா? ஸோ வேர்ல்டு வார் 1 பிரிட்டன் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜெர்மனி இந்த இயர் 1914. ஸோ அந்த மாதிரி வார் டிக்ளேர் பண்ணும்பொழுது மாடரேட்ஸாக இருக்கட்டும், இந்த லிபரல் லீடர்ஸ், இந்தியாவில் இருக்கிற லிபரல் லீடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக இந்த வாரில் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டாங்க. And it was hoped that in return the British government would give self-government after the war. So எந்த ஒரு நம்பிக்கையில் பிரிட்டிஷ்க்கு இந்தியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சண்டை முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது சுய ஆட்சி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, லிபரல் லீடர்ஸாக இருக்கட்டும், மாடரேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு. இந்தியன் ட்ரூப்ஸ் வேர் சென்ட் to several theaters of world war. So உலகத்துல எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் இந்தியன் ட்ரூப்ஸை பிரிட்டிஷ் அனுப்பி அவங்களுக்கு சாதகமா சண்டை போட வச்சாங்க. சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. But the British administration remained non-committal to such goals. ஆனா பிரிட்டிஷர்ஸ் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்தியன்ஸ்க்கு இருக்குன்னு தெரிஞ்சு கூட they were all non-committal, அதாவது எந்த ஒரு உறுதிப்பாடும் அவங்க கொடுக்காம, கமிட்மெண்ட் கொடுக்காம, ஆமா நாங்க செய்வோம் அப்படின்னு எதுவுமே ப்ராமிஸ் பண்ணாம அவங்க இந்தியன்ஸ் கிட்ட இருந்து வேலையை மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. So what was seen as British betrayal to the Indian caused the self-government led to a fresh call for a mass movement to pressurize the British government. So இந்த மாதிரி இந்தியாவை தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாம இங்கிலீஷ் ஏமாத்தினதுனால என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும். So we have to pressurize, otherwise we have to organize for a very mass movement. So fresh call, திரும்பவும் மக்கள் கிட்ட போய் என்ன பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி வழி செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்தியன்ஸ். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஜாயின் பண்ணதோட நோக்கமே அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் த பிரிட்டிஷ் செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். பட் அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப கிளவராக நான் கமிட்டலாகவே இருந்துட்டாங்க. ஸோ நம்ம எப்படியாவது அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மாஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான்
லோகமான்ய திலக் and Mrs. Annie Besant இருந்தாங்க. So next நம்ம பார்க்க போறது objectives of the home rule movement. இது உங்களுக்கு 2 mark questions கூட. இந்த 3 பாயிண்ட் எழுதினா you will be given 2 marks, right? So what were the objectives of the home rule movement? To attain self-government within the British Empire by using constitutional means. அதாவது நமக்கு self-government வேணும், but by using the constitutional means. அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நமக்கு self-government வாங்கணும். Number 1. To obtain the status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. So எங்களுக்கு வந்து dominion status வேணும். dominion அப்படின்றது என்ன? தன்னாட்சி பகுதி. நாங்களே ஆட்சி செய்யற மாதிரி ஒரு பகுதியா இந்தியா மாறணும். புரியுதா? அந்த மாதிரியான ஒரு dominion status இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. So இதெல்லாம் தான் objectives of the home rule movement. First என்ன கேக்குறாங்க? To attain self-government within the British Empire by using constitutional means. So அரசியல் அமைப்புக்கு வழியை பயன்படுத்தி அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் படியே நமக்கு என்ன வேணும்? self-government வேணும். Then ரெண்டாவது to obtain the status of dominion. அதாவது தன்னாட்சி பகுதியா இந்தியாவை அறிவிக்கணும். So இந்த political position வந்து ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்துக்கு அதுக்கப்புறம் அவங்க வழங்கியிருக்காங்க. அடுத்தது third one, to use non-violent constitutional methods to achieve their goal. So இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை மட்டும்தான் பயன்படுத்த போறோம். So non-violent constitutional methods. So without violence, they wanted to achieve their goal of self-government. So these 3 are the main objectives of home rule movement. இது ஒரு 2 mark question. To attain self-government within the British Empire by using constitutional means, to obtain the status of dominion, to use non-violent constitutional methods to achieve their goal. So எந்த ஒரு வன்முறையும் இல்லாம இந்த கோலை அச்சீவ் பண்ண அவங்க விரும்புறாங்க. So these 3 are the very important objectives of the home rule movement. So next நம்ம பார்க்க போறது லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட் 1916. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 mark question உங்களுக்கு. The home rule movement and the subsequent reunion of moderate and the militant nationalists opened the possibility of fresh talks with the Muslims. சரி, the home rule movement and subsequent reunion of moderates and the extremists. militant nationalistனா யார்? extremist இல்லையா? moderates ரெண்டு பிரிவுகள் காங்கிரஸ்ல இருந்தது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். moderates and extremists. சரி, அவங்க எப்ப பிரிஞ்சாங்க இப்ப இணையறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் split, அதாவது 1907ல when the Congress session was going on at Surat, the moderates and extremists were divided. அங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா மாடரேட்டோட வழிமுறைகள்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு வந்து ஒரு ஒத்து போகல. So they wanted a quick result for everything இல்லையா? ஸோ அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, மாடரேட்ஸோட டெக்னிக் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ தே கேம் அவுட் ஆஃப் த காங்கிரஸ். பட் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடக்கும் பொழுது மாடரேட்ஸும் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டும் தே ஓப்பன்ட் அப் அட் ஃப்ரெஷ் டாக்ஸ் அண்ட் தே யுனைட்டட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, லக்னோவில் வந்து லக்னோ பேக்டில் 1916ல் போத் moderates and extremists they united and they decided to have a fresh talks with the muslimsலோட ஒரு புதுசா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற முடிவுக்கு வந்தாங்க. Under the Lucknow Pact 1916, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. So இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் இது ரெண்டுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் விரைவில் ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆட்சி வேண்டும், அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும். Then in return, the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. அதற்கு பதிலா ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான், அதாவது ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் சேர்ந்தாதான் இந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன் ரிட்டர்ன் அதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, accepted
the concept of separate electorate for Muslims. அதாவது முஸ்லிம்ஸ்க்கு தனி தொகுதி வழங்கும், அதாவது சில தொகுதிகளை என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூவன்சியை முஸ்லிம்ஸ்க்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. அவங்களும் தேர்தலில் நின்று எலெக்ஷன்ல நின்று அவங்களும் என்ன அந்த பிரசிடென்சிக்குள்ள வரலாம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்காக they have decided to allot a separate electorate for the Muslims. So இது ஒரு முக்கியமான ஒரு 2 mark question. So Lucknow Pact கீழ the Congress and the Muslim League agreed that there should be a self government in India as soon as possible. அதாவது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் சாதிக்க முடியுன்றதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன ஒத்துக்கிட்டாங்க, they accepted the concept of separate electorate for Muslims. So முஸ்லிம்ஸ்க்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. So they have decided to give a separate electorate for the Muslims. So இது முக்கியமான ஒரு 2 mark question. ஸோ இந்த கடைசி 2 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ எப்போ யுனைட் ஆனாங்க அப்படின்னா லக்னோ செஷனில் யுனைட் ஆனாங்க. எப்போ ஸ்பிளிட் ஆனாங்க மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா சூரத் ஸ்பிளிட் 1907. ஸோ இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கும் லக்னோ பேக்டுக்கும் பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ as the demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained popularity, the British used the same old play to isolate the leaders by repressing their activities. So in the Swaraj, the demand for Swaraj, complete independence, which was raised by Tilak and Mrs. Annie Besant through home rule movement, இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலர் மூமெண்ட்டாக இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் ஆயிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் started to use the same old technique. எப்படி அப்படின்னா to isolate the leaders by repressing their activities. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கம் பிரபலமாகும்போது அந்த இயக்கத்தோட தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களோட செயல்பாட்டுகளை எல்லாம் பண்ணுவாங்க, முடக்கிடுவாங்க. So that they cannot go on campaign, they cannot establish or they cannot propagate their ideas. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழைய டிராமாவையே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, திரும்பவும் போட ஆரம்பிக்கிறாங்க. In 1919, the British government announced the Montagu-Chelmsford reforms, which promised gradual progress of India towards self-government. ஸோ 1919ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மாண்டேகு-செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ரிஃபார்மை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு என்ன கொடுப்போம், செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ கிராஜுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட், படிப்படியாக உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் நோக்கி நாங்கள் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க உடனே கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்தியன்ஸோட எதிர்பார்ப்பு இல்லையா. ஸோ திஸ் காஸ் அ டீப் டிசப்பாயின்மெண்ட் டு இந்தியன் நேஷனலிஸ்ட். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தலைவர்களுக்கு கொடுத்தது. ஸோ இன் a further blow, the government enacted what was called Roulette Act, which provided for arbitrary arrest and strict punishment. ஸோ ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க தலைவர்கள் எல்லாம் இல்லையா. ஸோ மாண்டேகு-செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து தங்களுக்கு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் கிராஜுவலாக கொடுப்போம், இப்போ இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரவுலத் ஆக்ட் அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணாங்க சேம் இயர் 1919ல். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட், அதாவது யாரை வேணா Britishers can arrest any person without warrant and imprison them without trial. விசாரணையே இல்லாமல் என்ன பண்ணலாம், ஜெயிலில் ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. ஸோ the name of the law, Roulette Act 1919, which provided for arbitrary arrest and strict punishment. ஸோ விசாரணையே இல்லாமல் என்ன பண்ணலாம், பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம், ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஆர்பிட்டரி அரெஸ்ட் வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியானது தான் பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் இருந்தது. எப்படியாவது அந்த நேஷனல் மூமெண்ட்டை சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ஒரு ரொம்ப குறிக்கோளுடன் செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7th லெசன் ஆன்டி பிரிட்டிஷ் கலோனியலிசம் அண்ட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இன்னொரு லெசனோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.